பில்டர்ஸ். நான் ஒரு இன்ஜினியர் மைக்கேல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதாவது இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு முடிக்க போகிற ப்ராசஸ் கிடையாது. 3 monthsோ 4 monthsோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆன்கோயிங்காக இருக்கும். எந்தெந்த முறையில் பண்ணால் ஷார்ட்டாக முடிக்கலாம், அதாவது நம்ம போட்டிருக்க எஸ்டிமேட் வைஸ் இதை எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் கிடையாது, பெரிய ப்ராசஸ். அதை வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அதை வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் ஒரு 16 ஸ்டெப்பில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த 16 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடு கட்டுறது அப்படின்றது வந்து எல்லாராலையும் சாத்தியமாக இருக்கும். எந்த பொருட்செலவும் இல்லாமல், பொருள் செலவுன்றதை விட பொருள் விரயம் அப்படின்றதான் சொல்லலாம். அது மெட்டீரியல் வேஸ்ட், மெட்டீரியல்ஸை வந்து நிறையா வேஸ்ட் ஆகாமல் நம்ம ஒரு டைமிங் படி இந்த டியூரேஷன்லேருந்து இந்த டியூரேஷனுக்குள்ளே நம்ம அந்த பில்டிங்கை முடிக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து எந்த மாதிரி நம்ம கீப்பப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து நல்ல முறையாக இருக்கும் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட் கிளீனிங். இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடம் ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். எதற்காக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம பில்டிங் வந்து இந்த இடத்துல தான் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம சைட் கிளீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன சைட்டாக இருந்துச்சு அப்படின்னா லேபரை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய சைட்டாக போகுது அப்படின்னா ஜேசிபி, ஹிட்டாச்சி இந்த மாதிரி ஒரு மிஷினரியை யூஸ் பண்ணி சைட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிடுவாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கிங். இந்த மார்க்கிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து மிக முக்கியமான ஸ்டெப். இந்த மார்க்கிங்கிற ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா மட்டும்தான் மிச்சம் இருக்க 14 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவும் எந்த விதமான குளறுபடிகள் இல்லாமலும் நமக்கு பில்டிங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மார்க்கிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பில்டிங் இந்த இடத்துல தான் வந்து வரப்போகுது, அதாவது காலம்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல தான் இருக்க போகுது அப்படின்றத டெரைவ் பண்ணுறது தான் வந்து மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல முறையில் கற்றுக்கிறது மூலயமா மார்க்கிங் வந்து சின்ன பில்டிங்காக இருக்கட்டும், பெரிய பில்டிங்காக இருக்கட்டும், எல்லா பில்டிங்குமே வந்து சுலபமான முறையில் பண்ணலாம். ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் மார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் வீடியோவாக போடுறேன். 3வது ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டிங். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து காலம் மார்க் பண்ணி வச்சுருவோம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கிங் ஸ்டெப்பில் வந்து காலம் மார்க் பண்ணி வச்சுருவோம். இந்த காலம் மார்க் பண்ண இடத்த வந்து நம்ம வந்து எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷன் சொல்லுவாங்க. கீழே நம்ம சாயில் சர்ஃபேஸ் என்ன இருக்குன்ற செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்கவேட் பண்ண இடத்துல வந்து நம்ம என்ன மாதிரி அந்த நம்ம பண்ண போகிற ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி காலம்ஸை வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணணும். 4வது ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் ஒர்க். இந்த பேஸ்மெண்ட் ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பில்டிங்கை வந்து க்ளீன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமேட்டு மார்க்கிங் பண்ணியாச்சு, ஃபூட்டிங் தோண்டியாச்சு, ஃபூட்டிங்கில் வந்து நம்ம காலம் எல்லாமே வந்து எரெக்ஷன் பண்ணி கான்க்ரீட் போட்டு நிப்பாட்டியாச்சு. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டெப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ கிரவுண்ட் லெவல், அதாவது கிரவுண்ட் லெவலுக்கு கீழே. இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே வந்து அபவ் கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருக்க ஸ்டெப்பை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எர்த்து பீமுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எர்த்து பீம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா எல்லா காலம்ஸையுமே வந்து கனெக்ட் பண்ணணும். அந்த எர்த்து பீமும் பார்த்தீங்க அப்படின்னா வேரியன்ட் சைஸில் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. 1 அடி உயரம் 3/4 அடி அகலத்துலையும் இருக்குது, 1 அடி உயரம் 3/4 அடி அகலத்துலையும் இருக்குது, 2 அடி உயரம் 3/4 அடி அகலத்துலையும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எர்த்து பீம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும். பேஸ்மெண்ட் வந்து இப்போ நம்ம கட்டி முடிச்சிட்டோம். பேஸ்மெண்ட் கட்டி முடிச்சு நம்ம வீடு வந்து ரெடியாக இருக்குது. வெல் கிராவல் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாயில் ஃபில்லிங் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப், அதாவது 5வது ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா காலம் ரைசிங். இந்த காலம் ரைசிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்கை ஃபுல்லாக ரைஸ் பண்ணிடுவோம், பேஸ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே காலத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ் பர் சென்டர் லைன் பிளானில் என்ன இருக்கோ அந்த பிளான் படி நம்ம காலம் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். அந்த காலம் மார்க்கிங்கை ஏற்ற மாதிரி வந்து ரைஸ் பண்ணணும். இப்போ நம்ம காலம் ரைஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 6வது ஸ்டெப் பிரிக் ஒர்க். அதாவது நம்ம பிளான், அதாவது ஃப்ளோர் பிளான்ல வந்து எந்தெந்த இடத்துல வந்து 9 inch பிரிக் ஒர்க் வருது, எந்தெந்த இடத்துல 4.5 inch பிரிக் ஒர்க் வருது அப்படின்றது நம்ம அந்த ஃப்ளோர் பிளான்லேயே தெரியும். அந்த ஃப்ளோர் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 feet ஹைட், அதாவது 7 அடி உயரத்துக்கு வந்து நம்ம வந்து பிரிக் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிண்டல் பெல்ட் ப்ரொவைட் பண்ணணும்.
லிண்டல் பெல்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம கீழே டைப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். அதே கான்செப்டை நம்ம அப்படியே 7 அடிக்கு மேலே டைப் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிற பில்டிங்கும் அதுக்கு மேலே நம்ம கொடுக்க போகிற ரோடும் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி நம்ம கீழே வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். லிண்டல் பெல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூப் ஸ்லாபுக்கு வந்துட்டோம். ரூப் ஸ்லாபில் வந்து நம்ம பார்க்கணும், அது நம்ம ரூப் ஸ்லாபோட லென்த்து பிரெத்து, அதாவது நம்ம ஒவ்வொரு ரூமை எவ்வளோ இதில் நம்ம பிரிச்சிருக்கோம், ஸ்லாப் எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம், 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபா, அந்த மாதிரி நம்ம எல்லாமே பார்த்துட்டு நம்ம ரூப் ஸ்லாபை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் தப்பு, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் தப்பு. நம்ம பில்டிங்க்கு நம்ம ஸ்ட்ரக்சருக்கு தேவையான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை மட்டும் நம்ம ரூப் ஸ்லாபில் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா நல்லபடியாக இருக்கும். இப்போ நம்ம ரூப் ஸ்லாபும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 28 டேஸ் வந்து நம்ம க்யூரிங்காக நம்ம விடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 வீக் வச்சா போதும், 1.5 வீக் வச்சா போதும் அப்படின்வாங்க. ஆனால் நம்ம 28 டேஸ் க்யூரிங் டைம்ன்றது வந்து மஸ்ட். நம்ம 28 டேஸ் க்யூரிங் டைம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கான்க்ரீட், நம்ம ரூஃபில் போடுற கான்க்ரீட் வந்து அதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து அட்டன் பண்ணும். அந்த அட்டன் பண்ணுறதுக்கான டியூரேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா 28 டேஸ் அப்படின்ட்டு. நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோர் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் பண்ணுவோம். நம்ம ஒரு மெயின் டோர் ஃப்ரேமும் ஒரு பெட்ரூம் இந்த மாதிரி இருக்க ஒரு டோர் ஃப்ரேமும் நம்ம அன்றைக்கி வந்து நம்ம வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க், சானிட்டரி ஒர்க், இந்த 3 ஒர்க்கையுமே வந்து சைமல்டேனியஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளே எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகும். எலக்ட்ரிக்கல் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க், சானிட்டரி ஒர்க் 3 ஒர்க்கையுமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிளாஸ்டரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். பிளாஸ்டரிங் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்டர்லேருந்து ஆரம்பிப்பாங்க, ஒரு சில பேர் இன்னர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுக்கணும். அந்த நாளில் நம்ம அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா பிளாஸ்டரிங் வந்து நீட்டாக இருக்கும். பிளாஸ்டரிங் வந்து வேகமாகவும் முடியும். பார்த்தீங்கன்னா வயரிங் ஒர்க், இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்குன்னு சொன்னது வந்து என்ன அப்படின்னா பைப் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபிட்டிங்ஸ் மட்டும் உள்ள கன்சீல்டாக வரதை நம்ம பண்ணி வச்சுருவோம். இந்த வயரிங் ஒர்க்கு, ஸ்விட்ச் ஒர்க்கு, இது எல்லாத்தையுமே வந்து அடுத்ததாக நம்ம பண்ணணும். கார்பெண்டரி ஒர்க் பக்கம் போயிடணும். அந்த கார்பெண்டரி ஒர்க் ஃபுல்லாக வீட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு, பெயிண்டிங் ஒர்க். இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிக்கிறதோட நம்ம பில்டிங்கை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்ட போகிற வீடு வந்து நல்ல குவாலிட்டியாகவும் நம்ம குறிப்பிட்ட நேரத்துலையும் நம்மளால் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.